அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு எஃப்எம் சமையல். அனைவருக்கும் காணும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இன்றைய ஸ்பெஷல் ஒரு ஸ்வீட் பரங்கிக்காய் வைத்த ஒரு ஸ்வீட் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையானவை 1/4 கிலோ அளவுக்கு பரங்கிக்காய் எடுத்திருக்கேன். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கின்னு தாளிப்பு அடுப்பு ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுருக்கேன். ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். உளுத்தம்பருப்பும் கடுகும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கொடுத்துருக்கேன். காய்ந்த மிளகாய் 3 எடுத்து கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த வாஷ் பண்ணி வச்சுருக்கிற பரங்கிக்காயையும் இதோட சேர்த்துக்கின்னு நல்லா பொரிஞ்சு வந்தோடனே தான் கடுகு உளுத்தம்பருப்பை நம்ம காய்ந்த மிளகாய் கருவேப்பிலெலாம் போட்டு வதக்கி விட்டுட்டு பரங்கிக்காயை எடுத்து நம்ம இதில் போட்டுப்போம். போட்டுட்டு இதில் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும். இது வேகிறதுக்கு தகுந்த மாதிரி தண்ணி சேர்த்துக்கின்னு ஸ்வீட்டுக்காக சுவை கூடுதலாக இருக்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கிளறி விட்டுட்டு மூடி போட்டு மூடின்னு இது குயிக்காக இந்த ஸ்வீட் ரெடி ஆகிடும். எந்த குழம்புக்கும் இது ஏற்ற ஸ்வீட் இது பச்சடி மாதிரின்னு வைத்துக்கலாம். நம்ம இந்த ஸ்வீட் சாதாரணமாகவே நம்ம சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அருமையான ரெசிபி இது. மூடி போட்டு இது கரண்டிலேயே நம்ம மசிச்சு விட்டுடலாம். நல்லா மசிஞ்சு வந்துடும். அது வேகும் போதே மசிஞ்சு வந்துடும். நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. ஒரு அரை பதத்துக்கு வந்திருக்கு. இடையில நம்ம கிளறி விடணும், மசிச்சு விடணும். நல்லா மசிச்சு விட்டுட்டு பிறகு அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகணுன்னே நல்லா அந்த சுருண்டு அது கேசரி பதத்துக்கு வந்தோடனே தான் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணேன். இப்போ இந்த ஸ்டேஜில் சர்க்கரை சேர்க்க போகிறோம். இது நல்லா வெந்து நல்லா 3/4 பதத்துக்கு வந்துட்டாங்க. இப்போ நல்லா மசிச்சு விட்டுட்டு சர்க்கரை நீங்கள் நாட்டு சர்க்கரையாக இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா சுத்தமான சர்க்கரையாக இருந்தால் இப்போ நேரடியாக சேர்க்க போகிறோம். சுத்தமான சர்க்கரையாக இருந்தாக்கா நீங்கள் ஒரு 3 டீஸ்பூன் சேர்த்துங்க. அப்படி இல்லைன்னா சீனி சேர்க்குறதா இருந்தாலும் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம அப்படியும் சேர்த்துக்கலாம். ஆனால் சர்க்கரை சேர்க்கும் போது சுவை கூடுதலாக இருக்கும். சர்க்கரை நான் சுத்தமான சர்க்கரை 3 டீஸ்பூன் அளவுக்கு நான் இதில் சேர்த்துருக்கேன். சூப்பராக இருக்கும். அந்த காரம் இனிப்போட அந்த ஸ்வீட் சாப்பிடும்போது அந்த பரங்கிக்காய் ஸ்வீட் அருமையாக இருக்கும். இப்போ அந்த சர்க்கரையை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அந்த மசிச்சு அந்த பரங்கிக்காயெல்லாம் இருக்கிறதெல்லாம் நல்லா மசிச்சு விட்டுன்னு நல்லா குலைவாக வரணும். ரொம்ப அதுக்கு கொலன்னு இருக்கக்கூடாது. ஓரளவுக்கு இருக்குன்னு அவ்வளோதான். அனைவரும் என்னோடய எஃப்எம் சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிடுங்க. எப்போதும் சொல்கிற டைலாக் தான் இது. ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு அண்ட் ஃபேமிலிக்கு. அரை மூடி அளவுக்கு தேங்காய் துருவலை நான் போட்டிருக்கேன். நான் எப்போதுமே ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுப்பேன் தேங்காய் துருவலை. இதுக்கு ஒரு 6 டீஸ்பூன் அளவுக்கு நான் தேங்காய் துருவலை போட்டிருக்கேன். இதை நெய்யில் வதக்கிட்டு கூட போடலாம். மணமும் சுவையும் சூப்பராக இருக்கும். நான் சாதாரணமாகவே தான் லாஸ்ட்டாக தான் தேங்காய் சேர்க்கணும். ஃபஸ்ட்டே சேர்த்துறாதீங்க. லாஸ்ட்டாக இறக்குற ஆஃப் பண்ணுற ஸ்டேஜில் தேங்காயை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணு. இந்த ஸ்டேஜில் தேங்காய் சேர்த்துட்டோமா, இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். சூப்பராக இருக்கும். அடுத்து என்ன சாப்பிட வேண்டியது தான். அனைவரும் சாப்பிட வாங்க. அடுத்த சூப்பரான ரெசிபியுடன் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.